சரி ஓகே ஆப்ஷன் ஒன்னே பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த டெலிவரி ஆப்ஸை எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆம்பூர் பிரியாணி ரெஸ்டாரண்ட்டை பார்த்தேன். ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. இங்கே ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கொடுக்குறாங்க. ஒரு அத்தென்டிக்கான ஆம்பூர் பிரியாணி ஷாப் ஹைதராபாத்தில் இருக்குங்கிறப்போ சந்தோஷம் தானே. ஃபைனலி இதுதான் நான் சொன்ன அந்த ரெஸ்டாரண்ட். லெட்ஸ் கோ இன்சைட். இந்த ரெஸ்டாரண்ட் பற்றி சொல்லணும்னா இது ஒன்றும் ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்லாம் இல்லை. ஆம்பியன்ஸும் ஓகே தான். எனக்கு எப்போதுமே இந்த மாதிரி ஸ்மால் சைஸ் இல்லை மீடியம் சைஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மீது அதீத காதல் உண்டு. ரீசன் என்னென்னா தே ஆர் சிம்பிள், எலகண்ட் அண்ட் ஃபுட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ். ஐ பிலீவ் தட். ஓகே, வந்த வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீட்டுக்கு போகலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் லன்ச் வாங்கியாச்சு. ஈவினிங் டெசர்ட்ஸோ இல்லை பெவரேஜஸோ இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அப்போ தான் வழியில் இந்த அக்காவோட ஜூஸ் கடையை பார்த்தேன். இந்த வெயிலுக்கு இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன் இல்லை. ஒரு பாட்டில் ஜூஸ் வாங்கினதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கும் வந்தாச்சு. ஓகே, இவ்வளோ பில்டப் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டை காமிக்கலன்னா நல்லா இருக்காது இல்லையா? இதோ உங்களுக்காக ஆம்பூர் பிரியாணி வித் சிக்கன் பக்கோடா. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நார்மல் பிரியாணியாக இருக்கலாம். பட் என்ன மாதிரியான பேச்சுலர்ஸ்க்கு தான் இதோட வேல்யூ புரியும். இந்த பிரியாணியோட பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டே ஃபுட்டை டேஸ்ட் பண்ணால் இந்த ரைடு எவ்வளோ ஒர்த்தான மூமெண்ட்டுன்னு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸ்டே டியூன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.